Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, which Indian is among the top 10 highest paid CEOs in America அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய highest paid CEOஸ்ல எந்த இந்தியன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா the Palo Alto அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனி சிலிகான் வேலியில இருக்கு. ஸோ அதனுடைய சிஇஓ நிக்கேஷ் அரோரா தான் டாப் 10ல இருக்கக்கூடிய இந்தியனா இருக்காரு. சரிங்களா? அடுத்தது, which public sector unit has got நவரத்னா status recently அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நவரத்னா ஸ்டேட்டஸ் அப்படின்றது இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1000 crore வரைக்கும் நம்ம கவர்மெண்டோட பெர்மிஷன் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மசகன் டாக்ஸ் ஷிப் பில்டர்ஸ் இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் எவ்வளவு நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கின பிஎஸ்யூஸ் இருக்கு, பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 18 இருக்கு. சரிங்களா? அடுத்தது, which author has won the Pen Pinter Prize for 2024? The Pen Pinter Prize வந்து freedom of expression and freedom of expression in literature இதை ப்ரமோட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அருந்ததி ராய் அவங்களுக்கு தான் வந்து இந்த வருஷத்துக்கான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது, how many times speaker election has been held in India in the Indian history அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ டைம் ஸ்பீக்கர் எலெக்ஷன் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 4 times நடந்திருக்கு. 1952, 1967, 1976, லாஸ்டா 2024. ஸோ இந்த இயர்ஸ்ல தான் நமக்கு ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரியா? லாஸ்டா வேர்ல்டு MSME டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் June 27 தான் நம்ம வேர்ல்டு MSME டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.